வாக்காளர் பட்டியல் உள்ள இறந்தவர்களின் பெயரை நீக்கக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான இணைப்பை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் 4ஆம் பதிப்பு வாரணாசியில் இன்று துவங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தெற்கே உள்ள காசியாம் தென்காசியிலிருந்து வடக்கே உள்ள காசியை நோக்கி அகத்திய முனிவர் பெயரில் வாகன பயணம் துவங்கியது. இந்த பயணம் தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து துவங்கியது. இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு இருப்பதாக குறிப்பிட்டார். எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் நாகேந்திரன் நம்பிக்கை வெளியிட்டார். ஏற்கனவே வாக்குச்சாவடிப்படி இன்னும் உயிரோடவே இருக்காங்க. குளத்தூர் தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. முதலமைச்சருடைய தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுகவுடைய நோக்கமாக இருக்குது. முதலமைச்சர் அதுக்காக தான் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கீழோடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. 20 வருஷத்துக்கு இருக்க வாக்காளர்கள் சீர்திருத்தம் செய்யுது. அவ்வளோதான். இதில் வேற குளறுபடியே கிடையாது. குளறுபடியே யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் குளறுபடி. ஓட்டு இருக்கு, இறந்தவங்கள நீக்கணும், 18 வயசு வந்தவங்கள சேர்க்கணும், அவ்வளோதான் எஸ்ஐஆர். இதுக்கு இவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான்.